மச்சான் நல்ல வேளை வீடியோ எடுத்தேன். இல்லனா எங்க அம்மாட்ட காட்டும்போது நான் அப்படி பண்ணவே இல்லையே. நான் உப்பா எடுக்குன்னு தானே சொன்னேன். நான் என்னத்த சொல்லிட்டேன்னு இவனுக்கு இம்புட்டு கோவம் வருது. அப்படி பார்த்தடிமா இது அந்த ஆட்ட அடிச்சு போட போட மூஞ்சில குட்ட குட்ட போடால. ஏய் அப்பா என்ன பேச்சு பேசுறா? உன் பலகாரத்தை நீயே தின்னுங்கடா. உப்பள்ளி போட்டு என்ன கொல்ல பாக்கறியாங்கடா. இப்படி நான் பேசுவா நீ இப்படி பேசுவா இதுக்கு மேல பேசுவாளே. ஏய் அப்பா இப்ப வீடியோ போட்டு காட்ட போயிட்டேனே அவ வண்டவளானா உனக்கு தெரியுது. இல்லனா நம்பிடுப்பியலே தம்பி. என்ன கல்ல சரியான தடை கலவியா இருக்கும் போல இருக்கு. ஏய் அப்பா இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படிங்கற மாதிரி இப்படி பாவம் போல மூஞ்சி வச்சிட்டு உட்கார்ந்து இருக்கா. நான் கூட ரொம்ப நல்ல கல்வி போல அப்படி நினைச்சேன். எங்க வீட்டு கல்வியை விட்டுருவா போல இருக்கடே. தம்பி அங்க போய் பாரு. கம்முன்னு பாத்துக்கிட்டு டிவியை பார்த்துட்டு பல்ல பல்ல கட்டிட்டு உட்கார்ந்திருப்பா. வா போய் பாப்போம். சரினே வாணே போய் என்ன ஏதுன்னு பாப்போம். இவ்வளவுக்கும் வாய்ஸ் மியூட்ல வச்சு உனக்கு போட்டு காட்டியிருக்கேன். அவ பேசுற வாயெல்லாம் நீ கேட்டேன்னு வச்சுக்கோ. காது கொடுத்து கேட்க முடியாது. சரி இப்போ என்னத்துக்கு எண்ணிய பார்த்து கையை வாங்கிக்கிட்டு நிக்கிற? என்னாச்சு? யாராச்சு இப்படி அடிக்கிட்டு இருக்கானே போட? ஏல தம்பி எப்படி கையை வாங்கிக்கிட்டு அப்படியே சூடத்தனமா வீடத்தனமா வாடா. இவளுக்கு எவ்வளவு கொழுப்பு எடுக்கணும். பண்றது புறா ஊட குசும்பு இவ. எண்ணி அடிக்கிறதுக்கு கையை வாங்கிக்கிட்டு எப்படி ஸ்பைடர்மேன் மாதிரி படந்துக்கிட்டு வாடா படுது. ஏன் பாட்டிட்ட அப்படியே படந்துக்கிட்டு வர வேண்டியதானே? நேத்து ரோட்ல அப்படி சண்டை நாட போட்டியே அதெல்லாம் மடந்துட்டோ. எங்க அம்மா கிட்ட வீடியோ போட்டு கட்டணும் இல்லையான்னு பாடு. ஏல என்னல அவன் வீடியோங்கறான். நீ திருட்டு மொழி முடிச்சுக்கிட்டு இருக்க. ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன வீடியோவெல்லாம் எடுத்து வச்சிருக்கியே? ஏல என்ன வீடியோன்னு சொல்ல புரியல இல்லையா? இப்ப சொல்லாம மட்டும் நீ இந்த இடத்தை விட்டு நகர்ந்துரு. அப்புறம் நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். என்னத்த காட்டிடுவேன்? இல்ல என்னத்த காட்டிடுவேன்? எல்லாம் பிளாக்மெயிலா பண்ற பிளாக்மெயில். உன்னை நான் பிளாக்மெயில் பண்ணுதேன். போடுடி வீடியோ எடுத்துருக்கோம்ல அத எங்க அம்மாட்ட காட்டி அப்புறம் உன்னை பத்தி அப்பா கிட்ட எப்படி சொல்லி கொடுக்குறேன்னு பாரு. தெருவுல நின்னுகிட்டு அந்த மாலை அம்மா ஆச்சிட்ட கத்துன்னு கத்துற. உனக்கு நல்ல மரியாதைக்கு ஒருத்தர் பலகாரம் கொடுத்தா வாங்கி தின்னுட்டு போவியா? உப்பு போட்டு கொல்ல பாக்கடான்னு அவ முடிய புடிச்சு ஆடாத கொடைய ஆடிக்கிட்டு இருக்க. இல்ல எதை பத்தினாலும் பேசு, அத மட்டும் பேசாத. சண்டாளி பாதவதி நேத்து உப்பு போட்டு அவ மருமவட்ட பலகாரம் செஞ்சு கொடுத்து என்ன கொல்ல பாத்துருக்கா. அவளுக்கு எவ்வளவு குசும்பு இருக்கணும். ஏமடா என்ன இருக்கிறான்ல நினைக்கிறாளுவோ. எனக்கு உப்பள்ளி போட்டு பலகாரத்துல கொல்ல பாத்திருக்காளே அவளுக்கு எம்பூட்டு கொழுப்பு இருக்கணும். லூசு மாதிரி பேசிட்டு இருக்க. யாராவது பலகாரத்துல உப்பு போட்டு செஞ்சு உனக்காக ஸ்பெஷலா கொடுப்பாங்களா? நல்ல கேள் இல்ல தம்பி. இவளுக்கு கொஞ்சமாவது சுய புத்தி இருந்தா இப்படி எல்லாம் பேசுவாளா? நல்ல மண்டை மழுங்கி போச்சு. ஆமல எனக்கு மண்டை மழுங்கி போகுது. எவங்கள சொல்லி கொடுத்தா? உன் அப்பன் சொல்லி கொடுக்கானா? வேற அவன் என்கிட்ட பேசாதப்பவே எனக்கு புரிஞ்சு போச்சு. என்னை எங்கேயாவது அனாதாசிரமத்துக்கு துரத்திடணும்னு பார்க்கான். நீங்க எல்லாரும் குடும்ப சகிதமா சந்தோஷமா சோறு பொங்கி நல்ல நிம்மதியா தின்னுட்டு இருக்கலாம். கிளடியே என்னத்துக்கு வீட்டுல வச்சுக்கணும்? அவளை துரத்தி முடுக்கலாம்னு நினைக்கிறியே, அப்படித்தானே? என்னாச்சு சொல்ற? அப்படி யாராவது நினைப்பாங்களா? நீ ஏன் அப்படி எல்லாம் பேசுற? இவங்கிட்ட பேசினா நம்மளுக்கு கிடுக்கு பிடிச்சிரும்ல. பாத்தியா இப்போ என்கிட்ட இருந்து அப்படியே இந்த மாலை மாச்சிக்கு பாஞ்சா. இப்போ மாலை மாச்சிட்ட இருந்து அப்படியே எங்க அப்பாட்ட பாஞ்சிட்டா. எங்க அப்பா இவளை வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைக்கிங்கறா. சீ ஏன்டா அப்படி இருக்கியோ தெரியல. நல்ல நாள் ஆதமா தீபாவளியை சந்தோஷமா கொண்டாட விட்டியா? தெருவுல நின்னுகிட்டு சண்டைன்னு போட்ட. இப்போ வீட்டுக்குள்ள சண்டைன்னு போடுறியா? ஆமால என்ன கண்டா உங்களுக்கு எல்லாம் இலக்காரமா இருக்கு. வியாதியில போவா என்னை எல்லாரும் கட்சியாந்து இப்படி கொடுமைப்படுத்ததுக்கு அவ உப்பள்ளி போட்டு கொல்ல பார்த்த மாதிரி நீங்களும் சோத்துல விஷ தள்ளி ஊத்தி கொடுத்துறாண்டி தானே. நான் தின்னுட்டு போய் சேர்ந்துருவேன். இல்ல இவகிட்ட எல்லாம் பேச முடியாதுல. பாரு எப்படி அழுது சீனை போடுதானு. ஏன்டா அப்படி இருக்காளோ? இவளை கொல்லதுக்கு விஷத்தை வாங்கிட்டு வர போற. அவள விஷத்தை உன்னை அப்படியே தூக்கி கழுத்தை பிடிச்சி சுருக்குன்னு நெரிச்சோனா அப்படியே போய் சேர்ந்துருவேன். இந்த வயசுல என்ன பேச்சு பேசுற? கொஞ்சமாவது பேரம் பேத்தி கூட சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறியா? காலையிலே ஒப்பாடி வச்சு ஊற கூட்டிட்டு இருக்க. தாத்தா ஊற கூடுத. ஏல உன் அப்பன் சொல்லி கொடுத்த மாதிரி நீ ஆடுத. தீபாவளிக்கு சேலை எடுத்துட்டு வந்திருக்கான். சேலை பாட ஒரு கலரு, சட்டை ஒரு கலரு, சீலை ஒரு கலரு. எவளாவது அதை உடுத்து வாழல. என்ன நீ
கிடக்கா. இல்ல எப்படி அழுது சீனை போடுறா பாரு. இப்ப நம்மளும் கோவத்துல போட மாட்டி அங்கிட்டாக போவோம். கொஞ்ச நேரத்துல மூக்க சிந்திட்டு நல்லா உட்காந்து டிவி பாப்பா பாரு. போய் வேணும்னா ஒளிஞ்சு நின்று பாப்போம் பாடு. சரிண்ணே. பாதி வருஷா என்னைய கூட்டிட்டு போயிருக்கலாம். இப்படி பாதியிலே விட்டு இவனு விட்ட கடந்து இப்படி சீரழி எதுக்கு என்ன விட்டுட்டு போடுறாக்கோ பண்ணி சொல்லிடக்கூடாது. உடனே அழுது ஒப்பாடி வைப்பேன். என்னத்தையும் பண்ணி நாங்க போனோம். உன்னை எல்லாம் திருத்தவே முடியாது. இல்ல பாட தம்பி போவோம். சரிண்ணே. அப்பா பாவி போயிட்டான். மனுஷனை நிம்மதியா ஒரு சீரியல் பார்க்க விடுதானா? என்ன பாடுபடுத்தி எடுக்கா? வீடியோ எடுத்துல வச்சிருக்கானா? வீடியோ எடுத்து இனிமே அப்ப கிட்ட போட்டு காட்டுவானோ? காட்டிட கிட்டிட போறான். இப்போ அழுது சீனை போட்ட உடனே பேசாம போறான். சி என்ன வரத்து வருதுவா? என்ன பேதிலவா? அதுக்குள்ளேயும் படத்தை போட்டுட்டான். சீரியல் போடுவான்னு பார்த்தா படத்தை போட்டுட்டானே. என்ன படம் இது? இல்ல தம்பி, நான் சொன்ன பத்தியா நம்ம அங்க நட்டு இங்க கூட நகடல. உடனே டிவியை பார்த்து படத்தை போட்டுட்டானே. சீரியல் போடலையேன்னு கேட்டுட்டு இருக்கா பாரு. ஆமே சரியான அழுதான். ஏ அப்பா என்னமா அழுதுச்சு. நான் கூட உண்மையான நம்பிட்டனே. நீ தான் அதை நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க. இல்ல அவ படிச்ச காலமா இப்படிதான் பண்ணுதா? எங்க தாத்தாட்டே இப்படிதான் பண்ணிருப்பாளா இருக்கும். யாருக்கு தெரியும்? அழுற மாதிரி அழுவா. எங்க அப்பா தான் அவளுக்கு பாவப்படும் தெரியுமா? ஆனா இவ ஒரு நாள் கூட எங்க அப்பாவுக்கு பாவப்பட்டதே கிடையாது. கிளி கிளின்னு கிளிப்பா தெரியுமா? சரி நான் வயசான காலத்துல சந்தோஷமா இருந்துட்டு போகுது. உடனே தம்பி என்ன பேச்சு பேசினா 2 நிமிஷம் கூட ஆகல. அதுக்குள்ளே உட்கார்ந்து எப்படி டிவி பார்த்துட்டு இருக்கா பாரு. ஏதிலோமா என்ன படம் போட்டுருக்கான்? விண்ணை தாண்டி வருவாயா? எவ விண்ணை தாண்டி வரப்போறா இவனுக்கு? விண்ணை தாண்டில வரப்போறாலாம். விண்ணை தாண்டி இங்க உள்ள சோபாவை தாண்ட எனக்கு முடியல. விண்ணை தாண்டி வருவாவா? பாடம் போட்டிருக்கான் பாடம். சூப்பர் படனே. விண்ணை தாண்டி வருவாயான்னு போட்டிருக்கான். கிளவி எப்படி கிளிக்குது பாருனே. அண்ணே சிம்பு படம் தானே இது? நம்ம பாப்பமானே. தம்பி இப்பதானே இவ்வளவு கிளி கிளிக்கிறா பாத்துலாம். விண்ணை தாண்டி வருவாயா? இங்க இருக்கிற சோபாவை தாண்ட முடியலையா இவளுக்கு? விண்ணை தாண்டி வந்துருவாளான்னு கிழிச்சிட்டு இருக்கா. இப்ப நம்ம போய் அந்த படத்துல வைக்க சொன்னோம்னு வச்சுக்கோ, நம்மளையும் சேர்த்து கிழிப்பா. வாழ வெளியே போய் விளையாடுவோம். சரிண்ணே. என்னத்த படமா போடுதான்? பேதியில போவா. இவ வேலைக்கு போயிட்டான்ல நினைச்சேன். வேலைக்கு போகாம வீட்டுல கிடக்கா. எங்க இருந்து வரா? ஏ அப்பா மண்டக்குத்து தாங்க முடியல. டிவி ஆஃப் பண்ணி போடலன்னு சொன்னேன். எங்க அவனுக்கு காது கடிச்சு அவன் சாட்டி போட்டு விட்டுட்டு போயிட்டான். என்ன படம் அளவு போடுதானோ யாருக்கு தெரியுது? அதான் ஆஃப் பண்ணத பட்டனை தேடிக்கிட்டு உட்காந்துருந்தேன். நீ வந்துட்ட. ஏமா என்ன வேலைக்கு போலையா? ஐயோ அத்தை உங்களுக்கு விஷயம் தெரியாதுல்ல. ஒரு வாரத்துக்கு பேங்க் லீவு. தீபாவளி லீவு விட்டுருக்காங்க. அதான் நான் அந்த பக்கத்தில் உள்ள மல்லிகா கூப்பிட்டாளேன்னு பார்க்க போயிருந்தேன். என்னத்த அவன் எங்க போனான் டிவியை போட்டு விட்டுட்டு? ஒரு வாரம் லீவா? சரி சரி ஒரே மண்டக்குத்தா இருக்கு தாயி. ஒரு காப்பியை போடு. அவன் எங்க டிவியை போடுதான் அணைக்கான். எங்க இங்கதான் எங்கேயாவது போயிருப்பான். கழுத கட்டா குட்டிச்சவரு எங்க போவான்? எங்கேயாவது விளையாட போயிருப்பான். சரிங்கத்த போட்டுட்டு வரேன். நடப்பு ஏதியில ஓவா ஒரு வாரம் லீவாமே. ஏ அப்பா உசுர எடுத்து வாழ வீட்டுல கிடந்தா டிவியை பார்க்க விட மாட்டாளே. கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கன்னு படுக்கலாம் சொல்லுவா. 4 பூரம் படுத்து கிடக்க முடியுமா? அக்கம் பக்கம் போகவும் முடியாது. ஏ அப்பா இவ வீட்டுல கிடந்தா நான் சீட்ட மேல வைப்பேன். இவ சனி டிவிய வைப்பா. மாத்திலாம் வைக்கணும். ஒரு சீரியலை நிம்மதியா பார்க்க விடுவாளா? நம்ம ஒரு டிவியில வச்சா அவ ஒரு டிவில எல்லாம் வைப்பா. என்னத்த ஏதாவது வேணுமா? எதுவும் சொன்னீங்களா? ஒன்னில்ல தாயி. என்ன குழம்பு வைக்க போறேன்னு கேட்டேன். நீங்களே சொல்லுங்கத்த என்ன குழம்பு வைக்கணும்? என்ன குழம்பு வைக்க? புளிக்குழம்பு வை. நாக்கு என்னமோ மரத்து போன மாதிரி இருக்கு. கொஞ்சம் கார சரமா செய். சரிங்கத்த. ஏ அப்பா கெவுளிதான் காதுல. ஏ அப்பா இங்க பேசுறது அங்க கேட்டுரும் போல இவளுக்கு. வாய முணங்க விட மாட்டா. உசுர வாங்கத்தான் இவளுக்கு லீவு விட்டான் போல. எவன் இந்த பியாக்கிக்கெல்லாம் லீவு விட சொல்லிட்டானோ தெரியல. இல்ல காப்பியை கொண்டு வரட்டும். குடிச்சிட்டு அப்படியே இந்த மாலையம்மா வீட்டு பக்கம் போயிடணும். அடப்பியாதிரோவா நேற்று தானே இந்த மாலையம்மாட்ட சண்டையை போட்டேன். இன்னைக்கு அவ வீட்டு பக்கம் போக முடியுமா? சரி சுப்பம்மாளை போய் பார்த்துட்டு வர வேண்டியதான். இந்த சின்ன பையன் உள்ள ஆத்தாளுக்கு லீவுனா ஆளா எழுதுவான். ஏன் எழுதல?